ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆளினால் மணி. இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை அறிவிச்சிருக்கு. அதாவது 2024 to 25 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை. இது ஃபுல்லுமே கேம்ஸ் ஓரியன்ட் தான். இதற்கான மொத்த பரிசு தொகை எவ்வளோனா ரூபாய் 37 கோடி. இது ஒவ்வொரு பிரிவினருக்காக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்டிகேப் அதாவது மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பொது பிரிவு அதாவது ஜென்ரலாக அந்த ஸ்டேட்டில் நம்ம வசித்தாலே போதும். ஸோ இவங்களுக்குன்னு நிறையா விளையாட்டுகள் பிரிச்சிருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இதற்கான ஏஜ் லிமிட் 12 to 19, 12 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும். இப்போது ஒவ்வொரு போட்டியுமே நம்ம 3 இதாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகள். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் நடக்கும். இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸ்கூல் லெவலில் நடந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயித்தவங்கள ஸ்டேட் லெவலில் கொண்டு போவாங்க, அந்த மாதிரி. ஸோ அதுக்கான போட்டிகள் என்ன அப்படின்னா, தடகளம், இறகுப்பந்து, கூடைப்பந்து, மட்டைப்பந்து, கால்பந்து, வளைக்கோல் பந்து, கபடி, சிலம்பம், நீச்சல், மேசைப்பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கேரம், சதுரங்கம், கோகோ, இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கான போட்டிகள். அதுக்கப்புறம் மண்டல மற்றும் மாநில அளவிலான போட்டிகள். இதுவும் அது மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஜோனுக்கு உள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டேட் லெவலில் நடக்கும். அதற்கான போட்டிகள் என்ன அப்படின்னா, டென்னிஸ், பளு தூக்குதல், கடற்கரை கையுந்து பந்து, பால் விளையாட்டு, ஜூடோ, குத்துச்சண்டை. அதற்கப்புறம் 3வது பிரிவு என்ன அப்படின்னா, நேரடி மாநில அளவிலான போட்டிகள். அதாவது இது ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேட் லெவலில் மட்டும்தான் நடக்கும். அது என்ன அப்படின்னா, ட்ராக் சைக்கிளிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், இது ரெண்டும் டைரெக்டாக ஸ்டேட் லெவல் தான். ஸோ இதுதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போட்டிகள். அடுத்து பார்ப்போம், கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுகள். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதற்கான ஏஜ் லிமிட் 17லேருந்து 25 வயசு வரைக்கும். இதையும் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகள். அதில் சேம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொன்னாங்களோ அதே தான். தடகளம், இறகுப்பந்து, கூடைப்பந்து, மட்டைப்பந்து, கால்பந்து, வளைக்கோல் பந்து, கபடி, சிலம்பம், நீச்சல், மேசைப்பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கேரம், சதுரங்கம். அதே மாதிரி 2வது பிரிவு மண்டலம் மற்றும் மாநில அளவிலான போட்டிகள். இது என்ன அப்படின்னா, டென்னிஸ், பளு தூக்குதல், கடற்கரை கையுந்து பந்து, வாள் விளையாட்டு, ஜூடோ, குத்துச்சண்டை. அடுத்து நேரடி மாநில அளவிலான போட்டிகள் என்ன அப்படின்னா, ட்ராக் சைக்கிளிங், ஜிம்னாஸ்டிக்ஸ். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம் தான். ஏஜ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுக்கள். இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம். இதை 2 பிரிவாக மட்டும்தான் பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் விளையாண்டுட்டு ஸ்டேட் லெவல் விளையாடுற மாதிரி, அடுத்து டைரெக்டாக ஸ்டேட் லெவல். பட் ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளை வகைப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எந்த மாதிரி விளையாட்டுகள் காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னா, தடகளம், இறகுப்பந்து, சக்கர நாற்காலி, மேசைப்பந்து, அதுக்கெல்லாம். அடுத்து கண்ணு தெரியாதவங்களாம் இருப்பாங்களா, பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி, அவங்களாம் தடகளம், அடாப்டட் வாலிபால். இதில் 7 பிளேயர்ஸ், அதாவது அந்த வாலிபாலுக்கு 7 பிளேயர்ஸ் விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் மென்டலி சேலஞ்சு பர்சன்ஸ், மன வளர்ச்சி குன்றியோர், அவங்களில் தடகளம், த்ரோபால். இதுலேயும் 7 பிளேயர்ஸ் த்ரோபாலில் கலந்துக்கலாம். அடுத்து செவித்திறன் மாற்றுத்திறனாளி, காது கேட்காதவங்க, அவங்களும் தடகளம், கபடி. இந்த கபடியில் 7 பிளேயர்ஸ் கலந்துக்கலாம். அடுத்து டைரெக்டாக மாநில அளவிலான போட்டிகள், நேரடி மாநில அளவிலான போட்டிகள் யாருக்கு அப்படின்னா, செரிபிரல் பால்சி, அதாவது பெருமூளைவாதம் இருக்குள்ள அவங்களுக்கானது தான் டைரெக்டாக மாநில அளவிலான போட்டிகள். அது என்ன அப்படின்னா, தடகளம், கால்பந்து, 7 பிளேயர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பொதுப்பிரிவு, அதாவது ஆண்கள் பெண்களுக்கான விளையாட்டுகள். அதாவது அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜென்ரலாக ஒரு பீப்புளாக இருக்கலாம். அவங்களுக்கான ஏஜ் லிமிட் 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். இது மாவட்ட அளவிலான போட்டிகள் என்ன அப்படின்னா, தடகளம், மட்டைப்பந்து, கையுந்து பந்து, கால்பந்து, கேரம், சிலம்பம். இதே மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் என்ன அப்படின்னா, இறகுப்பந்து, கபடி. இதுக்கு இந்த 2 பிரிவு மட்டும்தான். ஸோ இது ஜென்ரல், அதாவது எந்த கேர்ள் எந்த பாய் யார் வேணால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஏஜ் லிமிட் பொறுத்து. சரிங்களா. நெக்ஸ்ட் அரசு ஊழியர்களுக்கானது. இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. இவங்களையும் 2 பிரிவாக தான் பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மாவட்ட அளவிலான போட்டிகள் என்ன அப்படின்னா, தடகளம், சதுரங்கம், கபடி, கையுந்து பந்து. இதே மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் என்ன அப்படின்னா, இறகுப்பந்து, கேரம்.
என்னென்ன போட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த போட்டிகள் எப்போ நடைபெறும் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் மாதம், அதாவது அடுத்த மாதத்தில் நடைபெறும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா 7401703504 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டவுட்னாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. இது அவங்க கொடுத்துருக்குற அஃபிஷியல் ஃபோன் நம்பர் தான். அண்ட் அதுக்கு கீழே முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது இதுதான். ஏன்னா இதில் தான் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் பரிசு தொகை மாநில அளவில் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1,00,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் வந்து 75,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 50,000. இதே வந்து மாவட்ட அளவு அது மண்டல அளவில், அதாவது ஜோன் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வராங்கள அவங்களுக்கு வந்து 3,000, இரண்டாவது பரிசு வந்து 2,000, மூன்றாவது பரிசு வந்து 1,000. ஓகேங்களா? இதுவே வந்து குரூப்பாக விளையாடுற விளையாட்டுகள் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து 75,000, குரூப்புக்கே 75,000 ரூபாய் கிடையாது, அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் தலா ஒரு 75,000 ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு. இதே செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து தலா 50,000, ஒவ்வொருத்தருக்கும் 50,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து தலா 25,000. இதே வந்து குழு விளையாட்டு மாநிலத்தில் வின் பண்ணுறவங்க, அதாவது மாநிலம் இல்லை மாவட்டம் அல்லது மண்டல அளவில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 3,000, செகண்ட் ப்ரைஸ் 2,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 1,000. இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அல்லது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுறது எப்படின்ற வீடியோ நான் அடுத்ததில் போடுறேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டே இதை சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம ஆல் இன் ஆல் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.